ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. தனியா விளையாடுங்கன்னு சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள இருக்கிற வன்மமும் எல்லாமே வெளியில வருது, காட்டுறாங்க. இப்போ நாமினேஷன் கூட நீங்க கேர்ளை நாமினேட் பண்ண முடியாம சரி இவளை எப்படியாவது பண்ணுமே நினைப்பாங்க. ஆனால் நம்ம கேம பண்ண முடியாதுன்றதுனால பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்போ நிறைய கேர்ளே தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க பாய்ஸை விட. ஸோ ஐ டென்ட் லைக் ரியா. ராணவ் வர்ஷினி வந்து ஒரு பிளேயாகவே பார்க்காம ரொம்ப மந்தமாக ஒரு மாதிரி ரொம்ப டம்மாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ தாட் தீஸ் டூ வில் டெஃபினெட்லி கோ. யாராக இருந்தாலும் போய் சமாதானப்படுத்தி எல்லாருக்குமே ஆறுதல் கொடுத்து அந்த ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் அந்த வேலையை சிவகுமார் பண்ணிட்டு இருந்தாங்க. நானே இப்போ ஒரு செகண்ட் மறந்துட்டேன். சாச்சனா போயிருக்கும், ரஞ்சித் ஜி போயிருப்பார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1-2 பேர் வந்து கண்டிப்பாக போயிருப்பாங்க. நம்ம என்ன நினச்சோம், இந்த 6 பேர்னால அவங்க அவுட் ஆவாங்க. ஆனால் இந்த 6 பேர்னால தான் அவங்க இன்னும் ஸ்டெக் ஆன் ஆகிட்டு இருக்காங்க. சாச்சனா அண்ட் இஸ் லைக் ஷீ இஸ் ஆல்வேஸ் டூயிங் இட். சும்மாவே அழுவுறா, சும்மா போய் பேம்பர் பண்ணுறா. பிக் பாஸில் நோ குரூப்பிசம் அது இருக்கக்கூடாது. ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஒரு சின்ன பாசம் வரலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் யாருமே அநியாயமாக நடந்துக்கூடாது. இதில் அநியாயத்தோட உச்சக்கட்டம் மஞ்சரி சாச்சனா. எனக்கு பொதுவாகவே அவரை பெருசாக ஆக்டராகவும் பிடிக்காது, அதனால உள்ளே வந்தானே எனக்கு ஆனால் இப்போ எனக்கு அருண் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். எனக்கு அருண் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் முத்துக்குமரனுக்கு அருணுக்கும் என்னன்னா ரொம்ப நாளாக ஒன்று மண்ணா பழகிட்டு திடீர்னு அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு பார்க்கும்போது. எனக்கெல்லாம் வந்து முத்துக்குமரன் யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இருக்கிறதுலே குரூக்கடான உள்ளுக்குள்ள பல என்ன சொல்றது ஃபாக்ஸ் அது இருக்கிற ஒரு ஆள் வந்து அவர் தான். இவ்வளோ நல்லா பேசுறீங்க, அனலைஸ் பண்றீங்க, ஏன் பிக் பாஸ்குள்ள போலையே? நம்ம சோனியா அவங்க இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி மேம், உங்களுக்கு இந்த சீசன் பிக் பாஸ் பிடிச்சிருக்கா? சீசன் 8 இல்லை, எனக்கு வந்து இந்த சீசன் வந்து பிடிச்சிருக்கான்னா சில விஷயம்லாம் எனக்கு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. பட் எனக்கு அது பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸாக பண்ணது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சு. ஸோ ஒரு கேர்ளோட பவர் காமிக்கிற மாதிரி, கேர்ள்ஸுக்குன்னு என்ன இவங்களை எப்படி நினைக்கிறாங்க, பாய்ஸ் அவங்க எப்படி நினைக்கிறாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் எப்படி நினைக்கிறாங்கன்ற அந்த ஒரு கேம் இருக்கும். அப்புறம் இந்த லவ் எல்லாம் இல்லாமல், ரொம்ப நாள் லவ் எல்லாம் இல்லாமல், ரொம்ப ஃப்ளர்ட்டிங் கூட இல்லாமல், ரொம்ப என்ன ஒரு இவ்வளோ நன்மை நிறைந்த நல்லவர்களாக கொண்ட ஒரு பிக் பாஸ் 8 இருக்கே அப்படின்னு தான் நான் பார்த்தேன் கான்டெஸ்டன்ஸ் எல்லாரையுமே. இப்போ அது மாதிரி முடியல, திருப்பி பழைய மாதிரி ஆயிடுச்சு. ஒரே அடித்தடியாக இருக்குது. வாழ்க்கையில் இப்படி ஒரு பிக் பாஸ் அடித்தடி சண்டையை பார்த்தே இருக்க மாட்டோம். அவ்வளோ அடித்தடி. எல்லாரும் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் சேஃப் கேம் ஆடுறாங்க. அண்டு அவங்க உள்ளே இருக்கிறத வெளியே நிறைய பேர் காட்டல. ரொம்ப விரல் கூட இல்லை. ஒரு கையில் இருக்கிற 4-5 பேர் தான் கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே சேஃப் கேம்லாம் இல்லை. அண்ட் இப்போ ஜென்ரலாக இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க அந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு, அது எடுத்து விட்டோன்னே ஓகேடா என்னமோ ஆக போகுதுடா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபயர் இருந்ததுல்ல. சரி, ஜென்ரலாகவே பொதுவாகவே பழைய காலத்தில் ரொம்ப கேவலமான ஒரு லைன்லாம் இருக்குது. 2 பெண்கள் 4 பெண்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சேர மாட்டாங்க. அது ட்ரூவே கிடையாது. கேர்ள்ஸ் கேங் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரேரான ஒரு காம்போ. அது எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் பாய்ஸ் அந்த நிறைய பாய்ஸ் ஒரு 2 கேர்ள்ஸ் அந்த மாதிரிலாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க. கேர்ள்ஸுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் உன்னையும் என்னையும் தெரியாமல் நம்ம ஒன்றா ஒரு இடத்துல இருக்கும்போது, சுத்தமாக பழக்கமே இல்லாத ஒருத்தங்க ஒன்றா இருக்கும்போது டெஃபினெட்லி அவங்க கேங் அப் ஆக முடியாது. உள்ளுக்குள்ளே ஒரு யார் மேலே ஒருத்தரை பிடிக்கும், கண்டிப்பாக மற்றவங்க யாரையும் பிடிக்காது. பெண்களுக்கு பொதுவாக பெண்களை பிடிக்கவே பிடிக்காது. அதுதான் பெண்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது வந்து பை பர்த்தே டிஃபால்ட்டாகவே இருக்கும். பெண்களை பொதுவாக பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது கேர்ள் கேங்காக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் ஹேங் அவுட்டாக இருந்தாங்க எல்லோரும். ஒன்றா இருக்கணுமே, ஒன்றா நம்ம இருந்தால் தான் நம்ம கேர்ள் பவர் காட்டணும்னு அப்படி ஒரு விளையாடினாங்க. அதுலேயுமே சௌந்தர்யா அந்த மாதிரி 1-2 பேர் தனியாக இருந்தாங்க. மற்ற டீமாக இருந்தாலுமே அவங்க அங்கே போய் பெனிஃபிட்டடாகவும் அங்கே போய் அவங்க வேலையை காமிச்சிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க தான். ஸோ மற்றவங்க எல்லாரும் இப்போது வந்து இல்லை இனி இண்டிவிஜுவல் நீங்கள் தனியாக விளையாடுங்கன்னு சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே இருக்கிற வன்மமும் எல்லாமே வெளியில் வருது, காட்டுறாங்க. இப்போது நாமினேஷன் கூட நீங்கள் கேர்ளை நாமினேட் பண்ண முடியாமல் சரி இவளை எப்படியாவது பண்ணுமே நினைப்பாங்க. ஆனால் நம்ம கேம பண்ண முடியாதுன்றதுனால பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்போ கேர்ள்ஸை
நிறைய கேர்ளே தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க பாய்ஸை விட. ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் தட் வே. ஆமா, சுனிதா கூட இடத்துல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ பிக் பாஸ் கேர்ள்ஸை பண்ண முடியாதா, கேர்ள்ஸ்ல தான் எனக்கு 2 பேர் இருக்காங்க அப்படின்னு ஷி சொல்லி. வாஸ் வெரி ட்ரூ. ஒரு மாதிரி ரொம்ப ஒரிஜினலாகவே இருந்துச்சு. அந்த பிள்ளைய எதுக்காக ஏதோ வேற ஏதாவது ரீசனுக்காக நினைக்கிறேன், ஏதோ வேலை வந்திருக்குன்னு எலிமினேட் பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல. ஆனா இப்போ டக்குன்னு நீங்க பாத்தீங்களா வைல்ட் கார்டுல வர்றவங்கலாம் என்னடா சொல்லி வச்ச மாதிரி எலிமினேட் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி இல்ல, அது வந்து வைல்ட் கார்டு வந்து செகண்ட் டே தேர்ட் டேலேருந்தே வந்து நீங்க அவர்ஷன் தான் கிரியேட் பண்ணாங்க. யாருமே வந்து இப்ப கூடிய வந்து மஞ்சரி போறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. வைல்ட் கார்டில் இருக்கிற அது என்னமோ ராணவ் தான் ஃபர்ஸ்ட் போவான்னு நினைச்சேன். ராணம் அண்ட் வர்ஷினி வாஸ் ஃபர்ஸ்ட். எனக்கு தோ ஐ டென்ட் லைக் ரியா. ராணவ் வர்ஷினி வந்து ஒரு பிளேயாவே பார்க்காம ரொம்ப மந்தமா ஒரு மாதிரி ரொம்ப டம்மா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ தாட் தீஸ் டூ வில் டெஃபினெட்லி கோ, அது ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன். பட் ராணவ் என்னமோ ஒரு கேம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால அவன் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிட்டான், அதனால அவன் போகல. பட் இப்பயும் பாருங்க வைல்ட் கார்டில் இருக்கிறவங்க, ஏன்னா மற்றவங்க நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு ரொம்ப நாள் ஆடின ஒரு விஷயமும், ரெண்டாவது வந்து அவங்க கிட்ட ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இன்டெகிரிட்டி இருக்கு. நாங்கள் சீனியர்ஸு நீங்கள் ஜூனியர் அப்படின்ற ஒரு விஷயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க அதே மாதிரி இவங்களுமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்காங்க. இந்த 6 பேரில் சிவகுமார் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, அவங்களும் பட் ரொம்ப சேஃப் கேம் ஆடிட்டு இருந்தாங்க. அண்டு ரொம்ப மந்தமாக எல்லார்கிட்டையுமே போயிட்டு எப்படி எல்லார்கிட்டையுமே போய் உன்னால் வந்து யாராக இருந்தாலும் போய் சமாதானப்படுத்தி எல்லாருக்குமே ஆறுதல் கொடுத்து அந்த ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் அந்த வேலையை சிவகுமார் பண்ணிட்டு இருந்தாங்க. நானே ஒரு செகண்ட் மறந்துட்டேன். ஸ்னேகன்னு சொல்ல முடியாது, நம்ம பிக் பாஸ் ஸ்னேகன் மாதிரியே கட்டிப்பிடி வைத்தியம் மாதிரி ஆவுன்னா எல்லாம் அக்கா அண்ணா அண்ணா அண்ணான்னு வந்து சிவகுமாரே வந்து ஏதோ பிரச்சனை சொல்றதுக்குன்னே சிவகுமார் வந்து ஏதோ ஃபாதராக வச்சு கன்ஃபெஷன் பாக்ஸ் வச்சு ஃபாதரே எங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வாஸ் கம்மிங் டு ஹிம். இட் இஸ் ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு. எப்படியாவது எனக்கு தோணுச்சு இந்த 2 பீஸில் கண்டிப்பாக போயிடும்னு. அதாவது இந்த ரேஷியோ இருக்குல்ல, அந்த ரேஷியோவில் தான் கொஞ்சம் பேர் எஸ்கேப் ஆகுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்தவங்களும் இப்போ இந்த புதுசாக இந்த 6 பேரை விட்டாங்க தெரியுமா, அவங்கனால தான் அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. இல்லைன்னா அவங்க நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து சாச்சனா போயிருக்கும், ரஞ்சித் ஜி போயிருப்பாரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1-2 பேர் வந்து கண்டிப்பாக போயிருப்பாங்க. ஆனால் இந்த 6 பேர் நம்ம என்ன நினச்சோம், இந்த 6 பேர்னால அவங்க அவுட் ஆவாங்க. ஆனால் இந்த 6 பேர்னால தான் அவங்க இன்னும் ஸ்டெக் ஆன் ஆகிட்டு இருக்காங்க. அது உண்மை. ஏன்னா இப்போ நீங்கள் சாட்சினாலாம் மென்ஷன் பண்ணும் போது அவங்களுக்குலாம் வந்து ஒரு நெகட்டிவாகவே ஒரு ஹைப் வந்துச்சு. நெகட்டிவாகவே இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்த வரைக்கும் பிக் பாஸ்ல எப்படின்னா ஒரு சம்திங் பேசுவாங்க, ஒரு தப்பு நடந்துரும், அதை வந்து நிறுத்தி வந்து சாட்டர்டே சண்டே பொரிச்சிருவாங்க. பொரிச்சிட்டு அந்த பொரிக்கும் போதே வந்து அவங்க அப்படியே உருகி அப்படியே அசிங்கமும் பயமும் எல்லாம் கலந்து ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. அப்புறம் போயிட்டு உடனே வந்து கேமுக்காகவும் சரி, நம்ம இந்த மாதிரி வெளியிலேருந்து ஆடியன்ஸ் இப்படி பண்ணுறாங்கன்ற வியூ தெரியறதுனாலையும் சரி, அவங்க வந்து போய் சாரி கேட்டுருவாங்க. கொஞ்சம் அதுலேருந்து மாறுபடுவாங்க. அந்த பர்டிகுலர் விஷயம் பேசிக்காக ஒரு மனுஷனோட குணத்தை மாற்ற முடியாது, பட் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தேல் கிவ் அ சேஞ்ச். அந்த ஒரு இன்சிடென்ட் திருப்பி நடக்காமல் இருக்கு. பட் சாட்சினா அண்ட் இஸ் லைக் ஷீ இஸ் ஆல்வேஸ் டூயிங் இட். சும்மாவே அழுவுறா, சும்மா போய் பேம்பர் பண்ணுறா, எல்லாரும் குழந்த மாதிரி பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் போய் மூக்கு நுழைக்கிறா, எல்லாத்துலேயுமே பேசுகிறா, தவறுகள் அதாவது தேவையே இல்லாமல் வந்து முன்னாடி மஞ்சரியோட கேப்டன்ஷிப்பில் அவள் இதே மாதிரி சொல்ல போனோடனே மஞ்சரி எல்லாரும் சேர்ந்து ஸ்டாப் பண்ணாதன்னு. ஆனால் தீபக் வந்து அது ஏன்னா அப்போ கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் இருந்தது. இது வந்து பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் இல்லைன்னா பாய்ஸ் தீபக் எந்த தப்புமே பண்ணலை, அவள் கட் பண்ண போகிறா. அப்போ யாருமே அவளை ஸ்டாப் பண்ணலை. அவளும் ஒரு ஸ்டாண்ட் இல்லாத ஒரு ஸ்டாண்டுக்கு மற்றவங்களுக்காக பேசி ஒன்று பண்ணுறாங்க. மஞ்சரியும் அதே மாதிரி தான். ஒரு ரெலவெண்ட்டான ஒரு பாயிண்ட்டோ இல்லாட்டி ஒரு அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க. அது என்ன கேம்னு தெரியல. ஆமாம். அண்ட் வந்து நீங்கள் இதை கவனிச்சிங்களா, அந்த மீம்ஸ்லாம் வந்து மினி ஜூலி அப்படின்னு வந்து சாட்சனாவை போகிறதா இருக்கட்டும் சொல்லிட்டேன் நான் என்னோட சேனலில் ஃபஸ்ட்டு. நான் அதுல இருந்து எடுத்து மீம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். அப்போ செகண்ட் வீக்கோ தேர்ட் வீக்கோ சொல்லிட்டேன், ஐயோ பிக் பாஸ் ஜூலி. ஏன்னா ஒரு விஷயத்த பண்ணிட்டு போய் ஓன்னு அழுவுறா, அழுதுட்டு எல்லார்கிட்டையும் பிக் பண்ணி வச்சிருக்கா ஒரு ஃபியூ பீப்புள். இப்போ திடீர்னு முத்துக்குமார், முன்னாடி வேற யாரோ இருந்தாங்க, இப்போ முத்துக்குமார் ஃபுல் அண்ட் ஃபுல்லு போயிட்டு
அவன் ஒரு பயங்கரமான ஆளு. எல்லாருக்கிட்டையும் பேசி பேசி ஆன்ட்டு ஒரு பாயிண்ட் இவன்ட்டு ஒரு பாயிண்ட் இருந்தது. நம்ம கேம் விளையாடுவோம்னு என்ன விளையாடிட்டு இருக்கான். அவனை நம்புது ஊரு, என்ன பண்றது. அண்ட் வந்து இன்னொரு மீம்ல வந்து பார்த்தது என்னன்னா, ஒரு கடைக்குட்டி சிங்கம் படத்துல வந்து 4 பேர் இருப்பாங்கல்ல. அதாவது இந்த ஜான்சி ராணின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க, எல்லாரையும் சேர்க்கிற கேரக்டர் வந்து அது வந்து நம்ம ஜாக்லினை சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே அழுதே ரத்த கண்ணீர்னு ஒரு இது. அது வந்து சாச்சனாவை சொல்றது, சௌந்தர்யா வந்து அந்த ஒரு மாதிரி பயங்கரமான சண்டை போடுற கேரக்டர். அண்ட் மஞ்சரி வந்து அப்படியே கத்தி சாதிக்கிறது எல்லாமே அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. கார்த்தி யாரு? கார்த்தி அது போடல மேம், நீங்க சொல்லுங்க. கடைக்குட்டி சிங்கம் கார்த்தினா இப்ப சௌந்தர்யா ஜாக்லின் எல்லாம் வந்தா ரயான் தான் கார்த்தியா இருக்கலாம் இல்ல. அப்படி ஒரு பக்கம் பார்த்தா அண்ணன் தம்பி பிரதர் மாதிரி சொல்றாங்க, ஆனா பண்றது எதுவும் பிரதர் மாதிரி தெரியவும் இல்ல. அது என்ன பிரதர்னும் எனக்கும் தெரியல. ஒருவேளை கசின் சொல்லுவாங்களே, இப்ப மாமா பையனை வந்து கசின் பிரதர்ன்னு தானே சொல்லுவோம். ஆக்சுவலி இங்கிலீஷ்ல வந்து அது கிறிஸ்டியானிட்டி இங்கிலீஷ்ல வந்து நீ கசின் பிரதர்ஸை வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதனால அப்படி கசின் பிரதர் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வீட்டுல அதே மாமா பையன் அத்தை பையனும் கசின் தானே, அந்த பிரதரா இருக்கும் கசின் பிரதர். அந்த கசினை ஒரு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி இது கோவா கேங் பத்தி பேசும்போது பயங்கர திக்கா இருக்காங்க. ஒரு புரியவே மாட்டேங்குது. ரயான் அது வந்து ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, பட் சப்போர்ட் பண்ணதுக்கு வந்தாங்க பாரு அந்த பொம்மை டாஸ்க்ல. ஐயோ, சௌந்தர்யாக்கு வர கோவமும் ஜாக்லின்லாம் என்னையா நடக்குது, ஒன்றும் நடக்கவே இல்லையே, என்ன இவ்வளோ ஆக்ரோஷம் அவர்களுக்கு. அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை. ஒருத்தங்க பயங்கரம் பேம்பர் பண்ணி இப்படி கார்னர் பண்ணி அப்படி ஒரு ரயானை வந்து மடியில் போட்டு தாளாட்டுற அளவுக்கு அவன் ஒரு பெரிய சீனாவே எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி பண்ணிட்டு இவங்க அதுக்காக ரொம்ப இப்படியே இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம 4 பேர் இருந்தால் நம்ம 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணா தப்பா, நம்ம 4 பேர்ல யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு கப்பை அடிச்சுட்டு போனா தப்பா, இது என்ன தப்பா அப்படின்ற மாதிரி அவங்களே பேசிக்கிறாங்க. என்ன நடக்குது, யார் தப்பா கேங் ஆறுது தப்பான்னு கேட்கல. இவங்க கேங்குன்னு சொல்றதும் தப்பு, இவங்க கேங் ஆயிட்டு அதுல பண்றாங்க பாரு அட்டு, அதுவும் அதை விட தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப்பிசம் நோ, பிக் பாஸ்ல நோ குரூப்பிசம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஒரு சின்ன பாசம் வரலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சப்போர்ட் பண்ணலாம், அது ஆனா யாருமே அநியாயமா நடந்துக்கூடாது. இதுல அநியாயத்தோட உச்சக்கட்டம் மஞ்சரி சாச்சனா. அவளெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அந்த பொம்மை டாஸ்க் கொடுத்தா, ஐ மீன் அவங்கள வந்து பப்பெட் மாதிரி யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பழைய பிக் பாஸ்ல யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா அவங்கள எப்படி இரிட்டேட் பண்ணுவாங்க. அப்படி அதுதான் உங்களோட கேமும் அவங்களோட கேமும் தெரியும். அவங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அது சகிப்புத்தன்மை எப்படி இருக்கு, அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்க கேம் தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு. இதுல உட்கார வச்சு சும்மா அழகா சமத்து பண்ணி பவுடர் போட்டு பொம்மை அது மட்டும் பண்ணிட்டு ஒருமே பண்ணவே இல்லை. ராணவுக்கும் ஒண்ணுமே பண்ணல, மஞ்சரிக்கும் ஒண்ணுமே பண்ணல. அந்த வேஸ்ட் போச்சு. இந்த வாட்டி பனிஷ்மெண்ட் டாஸ்க்னே நல்லாவே இல்லை. மஞ்சரிலாம் செமையா ட்ரிகர் ஆயிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஏதாவது சொல்லியிருந்தா கூட. ஆமா, அது வரும்போதே வெளியில இருந்து வந்தே ட்ரிகர் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் காலையில பல்லு தேய்க்கும் போது நான் ட்ரிகர் ஆவேன்னு போய் நான் ட்ரிகர் பண்ணேன் என்ன சொல்லுவாங்களா அந்த மாதிரி. நானும் ரவுடி தான் அந்த மாதிரி தான். அது நான் ட்ரிகர் ஆவேன், என்கிட்ட பேசுங்கன்னு அது கேட்டு வாங்குது. இங்க மலையாளத்துல ஒரு சொல்லு இருக்கு, எனக்கு இல்லது இங்கோட்டு தான், அதுதான் அது. எனக்கு தான் எல்லாமே கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த வரிசையில வந்து தீபக் நல்லா தான் கேப்டன்சி பண்ணாரு, அதெல்லாம் ஓகே. பட் முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் என்னன்னா ரொம்ப நாளா ஒண்ணு மண்ணா பழகிட்டு திடீர்னு அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு பார்க்கும்போது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிட்ட வந்து அவங்க ரொம்பவே ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப சட்டிலா ஒரு மாதிரி ரொம்ப டம்மா ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் 1 வாரம் 2 வாரம் ஐ ஹேட்டட். எனக்கு பொதுவாகவே அவரை பெருசாக ஆக்டராகவும் பிடிக்காது, அதனால உள்ளே வந்தானே எனக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ எனக்கு அருண் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். எனக்கு அருண் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சௌந்தர்யா அருணுக்கு அப்புறம் தான் யாராக இருந்தாலும் சௌந்தர்யாவும் ரொம்ப ட்ரூவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் அது ஒரு பேம்பர்ட் கிட். மற்றவங்க எல்லாருமே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து சிங்கிள் சைல்டு இல்லைன்னா ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு லெவல் ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கும். ரெண்டாவது பேம்பர்ட் நல்லா தெரியுது, அது ரொம்ப செல்லம் கொடுத்து அதோட ஆட்டிடியூட் அங்கே காட்டுது. ஷீஸ் பீன் அவளால் வந்து நடிக்க முடியல. ஆனால் சில நேரத்தில் ரொம்ப செல்ஃபிஷாகவும் இருக்கா, ரொம்ப கோவப்படுறா, அவ்வளோ கோவப்படுறா. பட்
அதுதான் அவ ஷி கான்ட் ஆக்ட். அதனால அவள் அதை எப்படி இருந்தாலும் அவள் அதை தான் காட்டுறா. கோவம் தான் பயங்கரமாக காட்டுறா, அது விளையாட்டுத்தனமும் ரொம்ப இதுவாக காட்டுறாங்க. அதே மாதிரி அருண் இஸ் ஆல்சோ இஸ் செல்ஃப், ரொம்ப ரியலாக இருக்கான். அவனோட கண்ணு நிறையும் போது கூட அதில் ஒரு ட்ரூத் இருக்குது. யாரை பற்றி முத்துக்குமரனை பற்றி ஃப்ரெண்டாக இருக்கும்போது தெரிஞ்சிருக்காது. இப்போ முத்துக்குமரன் வந்து எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிட்டு தன்னை யாரும் வந்து நாமினேட் பண்ண, இப்போ நாமினேஷன்லேயே அவர் சொல்கிறாங்க, நம்ம ஒரு ஆளை கிளப்பி விட்டா, நம்ம ரயானை கிளப்பி விட்டா அந்த ரயானோட இது வச்சு மற்றவங்க எல்லாரும் ஒரு ஆளை டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஒரு நாமினேஷனில் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் ஒருத்தர் இருக்கார். ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் அவேவாக வரும்போது தானே தெரியும். அவருமே கொஞ்சம் அந்த பாய்ஸோட மிங்கிள் ஆகிறது. முன்னாடி பாய்ஸ் டீம்ன்றதுனால அங்கே இருந்தார். இப்போ தான் அவர் அப்போவே நமக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கெல்லாம் வந்து முத்துக்குமரன் யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நல்ல திறமையான ஆள், நல்ல அறிவாளி, நிறைய தமிழும் நிறைய படிப்பும் இருக்கிற ஒருத்தர். ஸோ அதிலெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் இருக்கிறதுலே க்ரூக்கடான உள்ளுக்குள்ள பல என்ன சொல்கிறது ஃபாக்ஸ் அது இருக்கிற ஒரு ஆள் வந்து அவர் தான். மற்றவங்க யாருமே அவ்வளோ இல்லை. சத்யா ஓரளவுக்கு ஓகே. விஷாலுமே வந்து விஷால்லாம் ஒன்றும் இல்லை அவனுக்கு பெருசாக பண்ணுறதுக்கு. அதுதான் தப்பு. அதுக்காக பாவம் கஷ்டப்பட்டு ஒரு லவ்னு ஒரு கிரிஞ்சை உருவாக்கி என்னால் முடியல, நெஞ்சு வலிக்குது எனக்கு. அந்த லவ் பார்த்தா எனக்கு தர்சிகா வேற கொஞ்சம் பிடிக்குமா, அதனால எனக்கு விஷாலையும் பிடிக்கும். எனக்கு இவங்க 2 பேர் லவ் பார்த்தா தான் முடிய மாட்டேங்குது, நெஞ்சு வலிக்குது போல இருக்கு. சரி ஓகே. ஆனால் அதையுமே ஒன்றும் சஸ்டெயினும் பண்ணலை. சும்மா ஏங்க இதுவே காட்டாதீங்கன்றேன். தயவு செஞ்சு 1 hour எபிசோடில் அவங்க 2 பேர் லவ்வை கட் பண்ணி எடிட் பண்ணி தூக்குங்க. முடியலன்ற பார்க்க முடியல. தயவு செஞ்சு நான்லாம் 24/7 பார்க்கல. அதனால 1 hour எபிசோடில் தூக்கிடுங்க. அப்போ யார் லவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் வெளில போயிட்டு அவங்கவுங்களே ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துங்க, அவங்கள போய் லவ் பண்ண சொல்லுங்க. எனக்கு எல்லாம் சும்மா அந்த லவ் கேம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. உள்ளே போய் லவ் அப்படி இப்படின்னாங்க, வெளில வந்துட்டு அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்களா? எல்லாம் கதை. நாங்கள் எவ்வளோ பிக் பாஸ் பார்த்துருக்கோம். எனக்கு யாரோ ஒரு பேர் ஞாபகத்துக்கு வந்து சொல்ல எல்லாம் உள்ள பயங்கர லவ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளும் அப்படியே உணர்ச்சி பிபி எல்லாம் அப்படியே வெளியே வெடிச்சு இதயம்லாம் வெடிக்கிற அளவுக்கு இருக்கும். வெளில வந்தப்புறம் அவங்க யாரை முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பிக் பாஸ்க்காகம்மா, சும்மாம்மா, நடிப்புமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். தெரியாதா எங்களுக்கு? ஆனால் பயங்கர பீப்புள் ஆன்டிசிபேட் பண்ண ஒரு பேர்னா விஷால் அண்ட் சௌந்தர்யா தான். நிறைய பேர் விஷ் அண்ட் சவுண்ட் அப்படிலாம் போட்டுருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா நம்ம கடைசியில் விஷால்னு ஃபோக்கஸ் பண்ணி ரயான் எதையோ தூக்கிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லை ரயானா யாரோ தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவரே விஷாலே சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து நான் டிஜிட்டலில் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற ஆள், எனக்கு என்னை பற்றி நீங்கள் என்ன பேசினாலும் ஒரு பஸ் இருக்கும், அதனால இந்த லவ் அப்படின்ற மாதிரிலாம் அவரே சொல்லியிருப்பாரு. ஸோ அது இல்லாமல் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். என்னை கேட்டாங்க இந்த மாதிரி விஷால் என்ன, இப்போ நான் சொன்னேன் விஷால் இப்போ நல்லவங்களா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில் கொஞ்ச நாள் கழித்து பல வீடியோக்கள் வரும். இவர் என்னை காதலித்து ஏமாற்றி விட்டார், இவர் எனக்கு வார்த்தை கொடுத்தார், இவர் என்னை கல்யாணம் பண்ண, ஏகப்பட்ட பொண்ணுங்க அவங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்க வீடியோட நீங்களும் சேனலாக போய் அவங்க வீட்டில் போய் எடுக்க போகிறீங்க. அவ்வளோதானே, இதுதான் நடக்க போகுது. என்கிட்ட சொல்லிட்டு போனேன், இப்படிப்பட்டவன நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நடக்க போகுது. பயங்கர ஃபன்னாக இருக்கு மேம் உங்களோட பேசுறது. அண்ட் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இப்போ கண்டஸ்டண்ட்டாக, அவங்க வந்து முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாராவது சில பேர் வந்து நீங்கள் பேசியிருப்பீங்க, பழகிருப்பீங்க, அவங்க உள்ளே போயிட்டு அதே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்களா? இல்லை ஐயோ என்னடா இப்படி மாற்றி பேசுறீங்க நீங்கள் இப்படி எப்பவுமே ஒரு புரியாத புதிர் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 25 years மேலே எனக்கு ஜி தெரியும். ஜீனா ரஞ்சித் ஜி எனக்கு தெரியும். அவர் எனக்கு ஒரு 16 வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும் வச்சுக்கோங்களேன். அவரை வந்து நான் பார்க்குறேன், ஐ டோன்ட் நோ, லைக் அவர் இப்படித்தான். அவர் இப்போ இந்த குழந்தை விஷயம் இதெல்லாம் சொன்னார்ல, அவர் ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான். இப்போ ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாமினேட் பண்ணும்போது பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் வந்து நாமினேஷன் வந்து அந்த எதிரில் இருக்கிற ஆளோட கண்ணை பார்த்து சொல்லணும்னு. அவர் கண்ணை பார்த்து பேசவே இல்லையே. எவன் ஒருவன் கண்ணை பார்த்து பேசவில்லையோ அவன் 100% உண்மையானவன் இருக்க முடியாது. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடி லாங்குவேஜ் சைக்காலஜி. ஸோ அதனால் எனக்கு அவர் எப்பவுமே ஒரு ஃபிஷியான, ஒரு கெட்டவரோ இல்லாட்டி மோசமான அப்படியெல்லாம் சொல்ல. அவர் இப்படித்தான், அவர் வெளியிலே இப்படித்தான், அப்படியே தான் அப்படி இருக்காரு. ஆனால் ஒரு மனிதர் இப்படியே தான் அதை அவர் பழக்கிக்கிட்டார். இந்த ஒரு ஸ்டைலை வந்து யூனோ அதை வந்து அவர் அப்படியே வருஷங்கள் ஆக 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 அதை வந்து அப்படியே அவர் அதுவாகவே மாறிட்டார். ஸோ இதை வந்து குழந்தைக்கு முன், கல்யாணத்துக்கு முன் அப்படியெல்லாம் கிடையாது. ஹி வாஸ் லைக் திஸ். He will never say anything in front of you.
எதனா அப்படியே எதனா ரொம்ப க்ளோஸாக இருக்க எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் திரும்பினதுக்கப்புறம் அவரை விட்டு வாயை விட்டு வந்தால் தான் உண்டு. உங்களுக்கு எதிர்க்க அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி. அந்த தங்கம் அந்த அதெல்லாமே அது அவரோட ஸ்டைல் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உள்ளேயும் அதே ப்ளே தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அது அது அவர் தான் அதோட ப்ளே தான். பட் எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் வந்து எல்லாத்தோட மிக்ஸு தான் மனிதன். அவன் தான் மனிதன். கோவம் இருக்கணும், நிறையா பாசம் இருக்கணும், கோவம் இருக்கணும், எல்லாம் மிக்ஸ்அப்பாக இருந்தால் தான் அவன் ஒரு ஒரிஜினலான மனிதன். எவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து நாமினேஷனுக்கோ இல்லாட்டி யாரை பற்றியாவது எந்திரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லும்போது டிப்ளமேட்டாக சொல்லாதேன்னு சொல்லியும் டிப்ளமேட்டாக சொல்கிறவங்க தான் இதில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் டாப் நாட்ச் வந்து ஜி தான். இல்லை தங்கம், நீ இது மாதிரி நான் சொன்னேன்னா நீ மாற்றி வைக்கவே இல்லை, இதனால் நீ வந்து நீ நாமினேட் பண்ணிட்டு நீ அவுட் ஆனா என்ன நீ உன்னை மாற்றிக்கவே இல்லை, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு. அவர் கன்ஃபெஷன் ரூமில் தான் அதை சொல்லலை. நீ நேராக பண்ண ஓப்பன் நாமினேஷன் எல்லாத்துலேயுமே அவர் அதான் சொன்னார். மற்றபடி எனக்கு யாருமே எனக்கு அதில் எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் சௌந்தர்யா தெரியாது, ஜாக்லின் பெருசாக பழக்கம் கிடையாது, விஷால் தெரியும், தர்ஷிகா தெரியும், பவித்ரா கொஞ்சம் ரொம்ப தெரியாது, பின்ன யார் சாச்சனாவையும் பெருசாக பழக்கம் கிடையாது. அது கொஞ்சம் பேர் தான் தெரியும். அது தீபக் ரொம்ப நல்லா தெரியும், சுனிதாவுக்கு கொஞ்சம் தெரியும், அன்ஷிதா பற்றி இப்படி கேள்விப்படுறதும் ஜஸ்ட் ஹாய் அவ்வளோதான். பட் ரொம்ப நெகட்டிவாக தான் கேள்விப்பட்டிருக்கோம், நெகட்டிவாக தான் மைண்டில் இருந்தாங்க. கொஞ்சம் உடச்சிருக்காங்க, கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கிறாங்கன்னு உடச்சிருக்காங்க. ஷீஸ் லைக் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது வந்து யாரை பற்றி யாருமே நீங்கள் பிக் பாஸில் எதுலேயுமே யாரை பற்றியும் யாருமே அன்லெஸ் நான் யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுற வரைக்கும், அது பிக் பாஸில் 60 கேமரா இருக்குது என்னதான் இருந்தாலும் நான் யாருன்னு உங்களுக்கு நான் காட்டுற வரைக்கும் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. அது நீ பிக் பாஸ்க்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியே வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தா யாரும் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ரொம்ப நெகட்டிவாக ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் நம்ம மனசுலேயும் இருந்திருக்கும் இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் அன்ஷிதா உடைச்சிட்டாங்க. அந்த ஒரு ரொம்ப நம்ம நெகட்டிவாக இருக்கிற ஒரு நினைப்பு உடைச்சு, ஓகே எல்லாருக்கும் தவறுகள் நடக்கிறது அதுதான். பட் yet she want to அதுலேருந்து வெளியில் வர நினச்சி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிற ஒரு பாவம் பெண், அவ்வளோதான். அண்ட் வந்து இவ்வளோ நேரம் இந்த கொஷின் லிஸ்ட்லேயே இது இல்லை மேம், நான் இப்போ கேட்க போகிற கொஷின். ஆனால் இவ்வளோ நல்லா பேசுறீங்க, அனலைஸ் பண்றீங்க, ஏன் பிக் பாஸ்க்குள்ள போலியே போகலாமே. இது வந்து நீங்க you are not going to be the last person and you are not the first person because again people are going to ask me. என்னை பார்த்து என்னை பழகி என்னை ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களும் சரி, என்னை பிடிச்சவங்களும் சரி, என்னை பிடிக்காதவங்களும் சரி, எல்லாருமே கேட்டாங்க நீங்க பிக் பாஸ் போலியா, உங்களை பிக் பாஸ் கூப்பிடலையா, ப்ளீஸ் பிக் பாஸ் போங்க அப்படிலாம் சொல்றாங்க. பட் நான் நிஜமாவே சொல்றேன், பிக் பாஸ் இஸ் நாட் மை ஜானர். ஏன்னா நான் ரொம்ப ஒரிஜினல். எனக்கு நடிக்க தெரியாதுங்க, எங்க அப்பா சொல்ல நடிக்கவே வேணாம், சூப்பரா இருக்கும். என்னெல்லாம் பிக் பாஸ் வந்து ஒரே நாள் அப்படியே இப்படி தூக்கி வெளில போட்டுருவேன். பாலா எனக்கு வந்து அந்த மைக்ல எல்லாம் கூட பேச மாட்டாரு. he will definitely pick me like this and put me out of throw me out of மேம். இந்த மாதிரி பீப்புள் தான் மேம் வேணும். ஏன்னா அந்த ஒரிஜினலா பேசுறதா இருக்கட்டும், வெளியில இருந்து பாக்குறதுக்கு. எனக்கு பிக் பாஸ் வந்து என்னோட ஜானர் இல்லைன்னு சொல்றது என்னன்னா, என்னால வந்து நான் கொஞ்சம் டக்குன்னு எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நான் எல்லாரும் இப்போ பார்த்தேன்னா கூட உங்ககிட்ட டக்குன்னு நல்லா பேசிடுவேன். பட் நீங்கள் என் ஃப்ரெண்டாக முடியாது, நீங்கள் என் ஃப்ரெண்டாக முடியாது. நான் அதுக்கு நிறைய மனசுக்குள்ளே நிறைய டெஸ்ட் வச்சுருப்பேன். நான் நிறைய விஷயங்கள் இப்படியே பார்ப்பேன், எனக்கு ஓகேவான்னு. அதே மாதிரி நான் ரொம்ப பயங்கர அப்படியே நான் பெரிய பப்புன்னெலாம் சொல்லலை. பட் இருந்தாலுமே நான் வந்து கொஞ்சம் ட்ரூவாக இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்ப்பேன். அதனால் வந்து எனக்கு ட்ரூவாக இருக்கிறீங்கன்ற ஒரு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கன்க்ளூஷன் வந்தால் மட்டும்தான் நான் உங்ககிட்ட அதனால் என்னால் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேட்டர்டாக பல இடத்துலேருந்து வந்து உங்ககிட்டலாம் இருக்க முடியும். என்னால் நான் தான் இருக்க முடியாது. என்னால் வந்து அது முடியாது. ரெண்டாவது எனக்கு வந்து கமாண்ட் எடுத்துக்கிறது பிடிக்காது. என்னை செல்லம் கொஞ்சம் சாச்சனா விட பயங்கர குழந்தை ஆகிடுவேன் நான். என்னை பண்ணதில் அப்படி ஆகிடுவேன் நான். என்னெல்லாம் வந்து இது பொம்மை எடு, அதை எடு, நீ சொல்லி நான் எடுக்கிறதா போயா அப்படின்ட்டுருவேன். அதான் மட்டும் முடியாது. ஆமாம், அதனால் முடியாது. என்னால் கமாண்ட் எடுத்துக்கவே முடியாது. ஐ கேன் நெவர். எங்கள் அம்மா கூட என்கிட்ட அன்பா அம்மா அந்த அப்படி சொன்னதான் செய்வேன். எங்கள் அம்மா கொஞ்சம் குரலை வசதி சொன்னேன், அதை எங்கள் அம்மாவே இருந்தாலும் எப்படி பார்ப்பேன், எந்தே அப்படின்னு தான் கேட்பேன். ஸோ அதனாலேயே நான் போக மாட்டேன், டெஃபினெட்லி போக மாட்டேன். பட் வந்து அவங்ககிட்ட கண்டிப்பாக கேளுங்க, அவங்க மனசு மாறலாம். பிக் பாஸ் டீம் ஆல்ரெடி 2-3 வாட்டி கூப்பிட்டாங்க. நான் எனக்கு அதான் எனக்கு என்னால் ஃபேமிலியை விட்டெல்லாம்
அது ரொம்ப கஷ்டம் இருக்கு, என்னால முடியாது. வேலைன்னா ஓகே, அப்பயும் ஃபோன் பேசுவோம், என்ன வேற பேர்ட்ஸ்லாம் தெரியும் எனக்கு, எந்த வேற பேர்ட்ஸும் தெரியாமலாம், ஃபேமிலியை பற்றி தெரியாமலாம் என்னால் இருக்க முடியாது. அப்ப கடைசியா ஒரு கொஸ்டின், யார் டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? டைட்டில் வின்னர் வந்து எல்லா சீசனுமே வந்து அசீம் வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஓவியா ஃபைனலிஸ்டாக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அசீம் வாங்கணும்னு நினச்சேன், அசீம் வந்தான், அசீமே வாங்கினான். அசீம் ஃபைனலிஸ்ட் ஆனோடனே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அசீமுக்கு தான். அதே மாதிரி நான் நினச்சி நடந்தது ரொம்ப ஆரியும் நான் நினச்சேன், ஆரிக்கு கிடைக்கும்னு நான் நினச்சேன். ஒரு பாதிக்கு மேலே எனக்கு தோணுச்சு ஆரிக்கிட்ட ஏதோ ஒரு இது இருக்குன்னு. மற்ற எதுவுமே நான் வந்து நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை. பட் ஐ நோ ஃபியூ பீப்புள் வில் பி த ஃபைனலிஸ்ட், அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். இப்போ இருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்தாலே இவங்க கொத்து கொத்தா எலிமினேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நம்ம நினச்ச ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வரும் எலிமினேஷனில். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மொத்தமாக ஒரு 7-8 பேர் நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம எப்பவுமே பிக் பாஸில் வந்து அந்த எலிமினேஷன் வரும்போது பர்டிகுலராக மிஞ்சி போனால் 2 பேர், நம்ம அந்த 2 பேர் போகணும், இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் போகணும் நம்ம ஆசைப்படுவோம். அப்படி தான். இப்போ அப்படி இல்லை, இவங்க 7-8 பேர் போயிடணும், 7-8 பேர் போய் அந்த 7-8 பேர் போக மாட்டாங்க. இவங்க டபுள் எவிக்ஷனும் பண்ணி தொலைய மாட்டேங்கிறாங்க. ஒன்றா பண்ணால் எங்கிட்டு போகிறது? நான் நிஜமாவே எனக்கு சாட்சனாட்ட நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மேனிப்புலேட்டிவாகவும் ரொம்ப குழந்தை அந்த விளையாடணும். அவள் இவ்வளோ நாள் நின்னதே பெரிய விஷயம் இந்த ஒரு கேரக்டர் வச்சு. ரொம்ப ஐ திங்க் அவள் கெட்ட பொண்ணு அதெல்லாம் இல்லை, அவள் வந்து ஷி டோன்ட் அந்த உள்ளே இருக்க டிசர்விங்காக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப இவ்வளோ மனசு இலகின மனசா எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டா அந்த மாதிரி இட் வில் மேக் வீக்கர். ஒரு பேரண்ட்டாக வெளியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம புள்ள அழுகுதுன்னு அவங்க அப்பா அம்மாவும் வருத்தப்பட போகிறாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் எப்பயாவது உடையணும். அழுகுறவங்கலாம் தப்பானவங்கன்னு சொல்ல வரல, பட் உடையறதுக்கான ரீசன் இருக்கணும். இவனோட ஸ்ட்ராங் காட்டணும். சும்மாவே அழுதே எல்லாத்தையும் சாதிக்கிறது வந்து குழந்தைத்தனம் தானே. குழந்தைங்க தானே அது பண்ணும். இப்போ ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அழுவுதுன்னா அது குழந்தை தானே. குழந்தைங்களுக்கு தான் அந்த கேரக்டர். குழந்தைங்களே டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து அழுகிற குழந்தைக்கு அந்த விஷயத்த பண்ணாதீங்கன்றாங்க. நீ வந்து உனக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது say no. When you say no and that child is crying, don't do that. Let him or her stop crying. அதுக்கப்புறமா வந்து அந்த குழந்தைக்கு வந்து you have to tell, இந்த ஒரு விஷயம் பண்ணு, ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்து இதை பண்ண நான் இதை வாங்கித்தரேன், இதை பண்ண நான் வாங்கித்தரேன் அந்த மாதிரி. ஆனால் அழுகும்போது அந்த விஷயத்தை சாதிக்க ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த கேரக்டர் அவள்கிட்ட நிறைய இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி வீக் பார்ட் அண்ட் வெரி வெரி சில்லி பார்ட். அந்த விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. You think she is little immature for the game? Yeah. Big Boss game. வெரி வெரி இம்மெச்சூர். ஏஜ் பற்றி மேட்டர் இல்லை, கேரக்டராகவே ரொம்ப இம்மெச்சூராக இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப சின்ன ஒரு தோல்வியை கூட தாங்கிக்க முடியலன்னா, நான் அதான் சொல்கிறேனே, நானுமே அந்த கேட்டகரி தான். என்னால் ஃபெயிலியர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. ஐ எம் வெரி பேட். அதனால தான் நான் நிறைய விஷயம் வந்து அன்லெஸ் ஐ நோ த திங் ஃபுல்லி ஐ ஒன்ட் கெட் இன்சைட் தட். இதை நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், இல்லைனா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபுல் என்னால் முடியும்னு நான் ஒரு என்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ் வர வரைக்கும் நான் அதுக்குள்ள எக்ஸாம்ஸே வந்து லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா திட்டு ஏதோ ஒன்று போய் எழுது, அட்டெண்டன்ஸ் தான் முக்கியம்னுவாங்க. நான் படிக்கலைன்னா போக மாட்டேன், படிக்கலைன்னா எக்ஸாமுக்கு போக மாட்டேன். தட் இஸ் மீ. ஸோ அந்த ஒரு அதோட எக்ஸ்ட்ரீம் அவகிட்ட பார்க்குறேன். ஸோ அவளோட அந்த ஃபெயிலியர்ஸ் அவளால் ஹேண்டில் பண்ண முடியல. அது வந்து இட் வில் மேக் ஹர் வீக்கர். வெளியில் வரும்போது ஷீல் நாட் பிகம் ஸ்ட்ராங், ஷீல் பிகம் மோர் வீக். அதனால தான் நான் அந்த புள்ள எலிமினேட் ஆகணும்னு நினைக்கிறேன். நைஸ் எக்ஸ்பிளனேஷன், பிடிச்சிருந்தது. நான்லாம் வந்து அப்போ எந்த எக்ஸாமுக்கே போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எந்த எக்ஸாம் படிக்காம தான் போவேன். பட் ஸ்டில் அது வந்து ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்டு. அண்ட் உண்மையிலே நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சுலாம் சொல்லும் போது அந்த ஆர்க் அவங்க கிட்ட இல்லை, அவங்க அதுக்கு அந்த கேமுக்கான தகுதி இல்லைன்ற மாதிரி இருந்தது. பட் எஸ், தேங்க்யூ ஃபார் யோர் டைம். ஜாலியாக போச்சு, ஃபன்னாக போச்சு, அதே சமயம் கரெக்டாக பேசுனீங்க அப்படின்னு தோணுச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.